தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 25வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளும் புதிய வாரமும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாட்களாய் அமைந்திட உங்களை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களை தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விசேஷமாக நாளிலே ஜெபிக்கின்றேன். அன்பானவர்களே, செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித பியோனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இறை அழைத்தலை ஏற்று இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து இறைவனுடைய காட்சியின் வழியாக இறை அனுபவத்தை தன் வாழ்விலை பெற்றுக்கொண்டு 5 காயங்களை, கிறிஸ்துவின் 5 காயங்களை தன் உடலை தாங்குகின்ற பேறு பெற்ற பாக்கியம் பெற்றவராக வாழ்ந்தவர்தான் புனித பியோ. இந்த காயங்கள் வழியாக ஏற்படுகின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்தவர் இவர். கல்வாரி வழியிலே இயேசுவை கண்டுகொண்டவர். கல்வாரி வழிக்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த கல்வாரி நிகழ்வை முழுமையாக அனுபவிக்கின்ற விதத்திலே அந்த வழியை ஒப்புக்கொடுத்து இறை அருளிலே வாழச் செய்தவர். ஒவ்வொரு அருட்சாதனத்தில் வருகின்ற மக்களுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்த்து முழுமையாக அவர்கள் அந்த அருட்சாதனம் பங்கெடுக்க துணை புரிந்தவர். மன வருத்தத்தோடு வருபவர்களை கண்டித்து அருட்சாதனத்திலே பங்கெடுக்க செய்தவர். ஒரே நேரத்தில் 2 இடங்களிலே இருந்து மக்களுக்கு இறை அருளை பெற்றுக் கொடுத்தவர். ஜெபத்தின் வழியாக இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வலியுறுத்தியவர். நம்முடைய ஜெபம் பிறருக்கும் தேவைப்படுகின்றது, ஆண்டவருக்கும் தேவைப்படுகிறது. ஆகவே நீ தனித்திருக்கின்ற போதெல்லாம், உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்தின் வழியாக இறை உறவை நிலைத்திரு, ஆன்மாக்களை இறைவன் அருகிலே கொண்டு வந்து சேர்த்திடு என்று சொல்லி அழைப்பு விடுத்தவர். இத்தகைய புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாமும் ஜெபத்தின் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருவோம். கல்வாரி வழியின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு இன்னும் ஈடுபாட்டோடு கல்வாரி வழியிலே பங்கெடுப்போம். நம் வாழ்வில் வருகின்ற சிறு சிறு துன்பங்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அது பிறருடைய பாவங்கள் மன்னிப்பிற்காக, பிறர் இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு வாய்க்காலாக அமைந்திட நம்மை பயன்படுத்துவோம். புனிதர் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித பியோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே நன்மை செய்யவே ஆசைப்படுகின்றோம். ரோமர் 7:14 பவுல் சொல்வதை போல, நன்மை செய்கின்ற ஆசை என்னிடம் இல்லாமல் இல்லை, ஆனால் நான் விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடிவதில்லை என்கின்ற அந்த மன போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இருக்கின்றோம். ஆனால் இன்றைய வார்த்தையின் வழியாக கடவுள் நம்மை நன்மை செய்பவர்களாக, இறை உறவிலே வாழ்பவர்களாக, இறைவனுடைய திருமலையிலே குடியிருப்பவர்களாக, இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பவர்களாக வாழ நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். நாம் நல்லவர்களாக வாழ்வது என்பதோ நன்மை செய்வது என்பதோ நம்முடைய தேர்வு அல்ல, சாய்ஸ் அல்ல, என்னுடைய முடிவு அல்ல, நான் எடுத்த டிசிஷன் அல்ல. மாறாக அது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது, என்னேல் திணிக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கின்றது. எபேசியர் 2:10 நாம் கடவுளின் கைவேலைப்பாடுகள், நன்மை செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து வழியாக தந்தைய கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தான் 2 படிக்கிற பொழுது, தந்தையாகிய கடவுள் நமக்கு ஊக்கம் அளித்து நன்மை செய்வதற்கு தேவையான எல்லா அருளையும் நமக்கு பொழிபவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எதற்காக இந்த நன்மை செய்ய வேண்டும்? மத்தேயு 6:16 படிக்கின்ற பொழுது, உங்கள் நற்செயல்களை காணுகின்ற மக்கள் விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துவார்கள். நான் இந்த உலகிலே செய்கின்ற ஒவ்வொரு நன்மையும் எனக்காக அல்ல, மாறாக என்னை படைத்த கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக, மாட்சிப்படுத்துவதற்காக நான் நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கேன். அப்படின்றால் என்னுடைய சொல்லும் என்னுடைய செயலும் என்னுடைய வாழ்வும் நல்லதாக இருக்க வேண்டும், நன்மை செய்வதாக இருக்க வேண்டும்.
நல்லதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய உள்ளம் நல்லதாக இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு 12:13 படிக்கின்ற பொழுது, நல்லவர்கள் தன் உள்ளம் என்னும் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் என் உள்ளம் நல்லதாக இருந்தால் என்னுடைய செயல்களும் சொல்லும் நல்லவையாக இருக்கும். அப்போ என் உள்ளத்தை நான் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ என் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டுமெனில் இந்த மனித பலவீனத்தை மேற்கொள்ள எனக்கு கடவுளுடைய அருள் வேண்டும். பவுல் சொல்வதை போல, ஐயோ இறந்தத்தக்க மனிதன் நான், இந்த இழிநிலையில் என்னை யார் கை தூக்கி விடுவார்கள்? அனைத்தையும் கடந்த கடவுள் தாமே கிறிஸ்து வழியாக என்னை மீட்டுக் கொள்வார், எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொன்னாரே, அதை போல இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் புது படைப்பாக மாற்றப்படுவோம், புது வலிமை பெறுவோம், நம்முடைய பழைய இயல்பு கலைந்தெறியப்படும், நன்மை செய்கின்ற மக்களாக வாழும். இப்படி நன்மை செய்து வாழ்ந்ததினாலே தான், இயேசுவோடு இணைந்திருந்தனால்தான் அந்தியோக்கில் வாழ்ந்த மக்களை பார்த்து அங்கே சூழ்ந்திருந்த மற்ற மக்கள் சொன்னார்கள், இதோ கிறிஸ்தவர்கள் நன்மை செய்பவர்களாக இருந்தார்கள், உள்ளதை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள், இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள், அன்போடு நட்புறவோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் நல்லவர்களாக வாழ்வதற்கு அடையாளம், நன்மை செய்வதற்கான அடையாளமாக இருக்கின்றது. நாமும் இதனால் நன்மை செய்ய முற்படுகின்றோம். ஆனால் நாம் இந்த நன்மை செய்வதற்கு முன்னால் பல கேள்விகள் நமக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றன. அதை நாம் தேடி தேடித்தானே நன்மை செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நன்மையை இவருக்கு செய்யலாமா? இந்த நன்மையை பெறுவதற்கு இவர் தகுதியுடையவர்களாக இருக்கின்றாரா? இவருக்கு இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? இவர் இதற்கு முன்னால் ஏதாவது நன்மை எனக்கு செய்திருக்கின்றாரா என்று சொல்லி பல கேள்விகளை கேட்டு நாம் தேடி தேர்ந்து முடிவு செய்கின்றோம். அப்போது நம் மனதிற்கு திருப்தியாக இருந்தால் மட்டுமே, ஓகே இவருக்கு செய்யலாம் என்று தோன்றினால் மட்டுமே நன்மை செய்பவர்களாக இருக்கின்றோம், அந்த உதவி செய்பவர்களாக இருக்கின்றோம். இது தவறான முடிவாக இருக்கின்றது. இப்படி வாழக்கூடாது. மாறாக யாக்கோப்பு 4:17 சொல்வதை போல, ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாது விட்டால் பாவம் என்று சொல்லப்படுகின்றது. நன்மை செய்ய படைக்கப்பட்ட நாம், இயேசுவோடு இணைந்து நல்லவர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் நன்மையை செய்யவில்லை எனில் அது பாவமாக இருக்கிறதா? இப்படி தேர்ந்து தெளிந்து நன்மை செய்யாமல் எல்லா நேரங்களிலும் நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த முதல் வாசகம் சொல்லி காட்டு, நன்மை செய்ய உனக்கு தெரிந்திருந்தால் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு, நன்மை செய்ய தயங்காதே, மறுக்காதே என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து தள்ளி போடாதே, நாளை மாலை என்று சொல்லி தள்ளி போடாதே. உனக்கு நன்மை செய்ய எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதே நன்மை செய்துவிடு. மீண்டும் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காமல் போகலாம். பொறாமைப்படாதே, வீண் வாதத்திற்கு இடம் கொடுக்காதே, தீயுடைய வழிகளை பின்பற்றாதே என்று சொல்லி நல்லவர்களாக வாழ நமக்கு அழைப்பை விடுக்கிறது. இப்படி நல்லவர்களாக நாம் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? இறை உறவிலே வாழ்பவர்களாக இருப்போம், கடவுளோடு அவருடைய அன்பின் ஐக்கியத்திலே வாழ்பவர்களாக இருப்போம், இறையுடைய ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். அவருடைய அருட்கரம் என்றும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். கடவுளுடைய கருணை நமக்கு முழுமையாக கிட்டும். அவருடைய நன்மதிப்பை பெற்ற மக்களாக, அவரோடு நிலைத்திருக்கின்ற மக்களாக இருப்போம். இப்படி ஆண்டவர் ஆசி பெற்ற, கருணை பெற்ற, அவரால் பாதுகாக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற பொழுது நம் வாழ்வில் வருகின்ற தீமைகள் அனைத்தின் மத்தியிலும் கடவுள் நம் சார்பாக இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார், நம்மை பாதுகாப்பார், எதுவும் நம்மை அணுகாது. திருப்பாடல் 91 படிப்பதை போல, உன் பக்கம் 1000 விழுந்தாலும் உன் வலப்பக்கம் 16 விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. எனில் ஆண்டவர் உனக்கு துணையாக இருக்கின்றார், ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். திருப்பால் 121 படிப்பதை போல, பகலில் கதிரவனோ இரவில் நிலாவோ எது உன்னை தீண்டாது. நீ போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் ஆசி பெற்ற மகனாயிருப்பாய், ஏனெனில் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். ஆகவே அன்பு சகோதரமே, நாம் நன்மை செய்தவர் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அருட்கரம் நம்மோடு இருக்கும். கடவுள் அருட்கரம் நம்மோடு இருக்கிற பொழுது கடவுளுடைய பாதுகாப்பில் நாம் மகிழ்ந்திருப்போம். அப்பொழுது நாம் செய்கின்ற செயல் ஆசீர்வதிக்கப்படும், நாம் நிற்கின்ற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நம்மோடு இருக்கிற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் சொல்கின்ற வார்த்தைகளும் நாம் எடுக்கின்ற முயற்சிகளும் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஏன்? நாமே மற்றவர்களுக்கு ஆசீராக மாறி இறைவனுடைய அருள் கருவிகளாக பயன்படுவோம். அத்தகைய வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற நன்மைகளை செய்வோம். நல்லதை சொல்லி, நல்லதை நினைத்து நல்லவர்களாக வாழ்வோம். கடவுளுடைய ஆசியை என்னாலும் நாம் அனுபவித்து பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.